Hey guys, இந்த வீடியோவில் நம்ம 12th ஸ்டாண்டர்ட் பாட்னியோடைய ஃபர்ஸ்ட் சாப்டரான ஏசெக்ஷுவல் அண்ட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அண்ட் பிளான்ஸில் இருக்க புக் பேக் கொஷின்ஸை சால்வ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஷின், வாட் இஸ் ரீப்ரொடக்ஷன்? இதுக்கான ஆன்சர் பேஜ் நம்பர் 1ல் இருக்குது. அந்த டாப் ரைட் கார்னர் இதில் 3 பாயிண்ட்ஸ் வரும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ரீப்ரொடக்ஷன் இஸ் அ வைட்டல் ப்ராசஸ். வைட்டல்னால் இம்பார்ட்டன்ட்னு அர்த்தம். ஃபார் த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஸ்பீஷீஸ், அந்த ஸ்பீஷீஸ் இந்த உலகத்தில் இருக்கிறதுக்கான வைட்டல் ப்ராசஸ் ரீப்ரொடக்ஷன். And it also brings suitable changes through variation. Reproductionலையும் crossing over நடக்கும். 2 குரோமோசோம்ஸ்க்கும் இடையில் crossing over நடக்கும்போது இந்த இடத்துல வேரியேஷன் ப்ரொடியூஸ் ஆகுது அந்த ஆஃப்ஸ்ப்ரிங்கில். ஸோ இட் will lead to variation of the offspring for the survival on the earth. Plant reproduction is important not only for its own survival but also for the continuation and existence of all other organisms, since the latter directly or indirectly depend on the plants. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, பிளான்ட் ரீப்ரொடியூஸ் பண்ணுறதுனால அது பிளான்ட்டுக்கு மட்டும் உபயோகமாக இல்லை, அந்த பிளான்ட் ரீப்ரொடியூஸ் ஆகி நிறைய நம்பர் இன்க்ரீஸ் ஆகும்போது ஆம்னிவோர்ஸாக இருக்கட்டும், ஹெர்பிவோர்ஸாக இருக்கட்டும், லைக் கவ், கோட், ஹியூமன்ஸ்லாம் வந்து இந்த பிளான்ட்டை கன்சியூம் பண்ணி தான் வாழ்கிறாங்க. ஸோ அவங்களுக்குமே பிளான்ட் ரீப்ரொடக்ஷன் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு இந்த பாயிண்ட் சொல்லுது. இது வந்து ரீசனிங் டைப் ஆஃப் கொஷனில் கேட்கலாம். நெக்ஸ்ட் பாயிண்ட், ரீப்ரொடக்ஷன் ஆல்சோ பிளேஸ் அன் இம்பார்ட்டண்ட் ஆர் வைட்டல் ரோல் இன் எவல்யூஷன். ரீப்ரொடக்ஷன் நடக்கும்போது வேரியேஷன் நடக்குது. வேரியேஷன் வில் லீட் டு எவல்யூஷன். ஸோ ரீப்ரொடக்ஷன் இஸ் ஆல்சோ அன் இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ் ஃபார் எவல்யூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் 3 பாயிண்ட்ஸ் இருக்குது. இட் கேன் பி ஆஸ்க்ட் இன் அ 3 மார்க் கொஷன் ஆர் ஈவன் இன் அ 2 மார்க் கொஷன். நெக்ஸ்ட் கொஷன் 24. லிஸ்ட் அவுட் 2 subaerial stem modifications with example. சப்பேரியல் ஸ்டெம் மாடிஃபிகேஷன்னா, இந்த பிளான்ட்ஸில் ஸ்டெம், இது சாயில் லேயர்னால் ஸ்டெம் வந்து பாதி சாயிலுக்கு மேலேயும் பாதி சாயிலுக்கு கீழேயும் இருக்கும். திஸ் ஹெல்ப்ஸ் ஃபார் வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன். ஸோ இதுதான் சப்பேரியல் ஸ்டெம் மாடிஃபிகேஷன். இதோட எக்ஸாம்பிள்ஸ்லாம் வந்து ரைசோம், கார்ம், டியூபர், பல்ப், ரன்னர், ஸ்டோலான், ஆஃப்செட், சக்கர் அண்ட் பல்பில்ஸ். அதில் 2 தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஏதாவது 2 உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி எழுதிக்கலாம். ரைசோமுக்கு எக்ஸாம்பிள் வந்து மியூசா பேரடைசியாக்கா கொடுத்துருக்காங்க. மியூசா பேரடைசியாக்கானா பனானா ட்ரீ. நெக்ஸ்ட் வந்து ஜிஞ்சிபர் அஃபிசினாலே. ஜிஞ்சிபர் அஃபிசினாலேனா ஜிஞ்சர். அண்ட் குர்குமா லாங்கானா மஞ்சள். நெக்ஸ்ட் கார்மு, அமார்ஃபோஃபாலஸ் அண்ட் கொலோகேஷியா. எக்ஸாம்பிள்ஸ் எழுதணுன்னா எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு டியூபர் வந்து சொலானம் டியூபரோசம், பல்ப் அலியம் செப்பா அண்ட் லிலியம். அலியம் செப்பா இஸ் ஆனியன். ரன்னர் சென்டலா அசியாட்டிகா, ஸ்டோலான் மென்தா அண்ட் ஃப்ரெகாரியா, ஆஃப்செட் பிஸ்டியா அண்ட் ஐகார்னியா, சக்கர் கிரைசாந்திமம் சாமந்தி அண்ட் பல்பில்ஸ் டயோஸ்கோரியா அண்ட் அகேவ். வாட் இஸ் லேயரிங்? Okay, the answer is in page number 4. The stem of a parent plant is allowed to develop roots while still intact. இந்த மெத்தடில் ஒரு பிளான்ட்டோடைய ஸ்டெம்லேருந்து ரூட்ஸ் வளர வைப்பாங்க. வைல் ஸ்டில் இன்டாக்ட்னு எதுக்கு சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பிளான்ட்லேருந்து இந்த ஸ்டெம்மை வந்து கட் பண்ணி தனியாக ஒரு பாட்டுக்கு சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. அந்த பிளான்ட் சாயிலில் அட்டாச்சாக இருக்கும்பொழுது அந்த ஸ்டெம்லேருந்து ரூட்ஸ் வளர வைப்பாங்க. ஸோ அதை தான் லேயரிங். When the root develops, the rooted part is cut and planted to grow as a new plant. இப்போ இந்த பிளான்ட் நார்மலாக சாயிலில் இருக்குது. இந்த பிளான்ட்டில் இந்த இடத்துல இருந்து ரூட்ஸ் வளர வச்சுருக்காங்க. இந்த ரூட்ஸ் வளர்ந்துச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனே இந்த இடத்துல கட் பண்ணி இந்த பார்ட்டை வேறு ஒரு பாட்டில் ரீப்ளான்ட் பண்ணி அதை வளர வைப்பாங்க. அப்போ இந்த கட் பண்ண பார்ட்லேருந்து திருப்பி ஒரு பிளான்ட் க்ரோ ஆகி வரும். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் லேயரிங். இதில் 2 types ஆஃப் லேயரிங் இருக்குது. ஃபஸ்ட்டு டைப் இஸ் கால்ட் அஸ் மவுண்ட் லேயரிங் அண்ட் த செகண்ட் டைப் இஸ் கால்ட் அஸ் ஏர் லேயரிங். இது டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன்லையும் வரும். ஸோ ஐ வில் எக்ஸ்பிளைன் இட் ஹியர் இட் செல்ஃப். மவுண்ட் லேயரிங், திஸ் மெத்தட் இஸ் அப்ளைடு ஃபார் த பிளான்ட்ஸ் ஹேவிங் ஃப்ளெக்சிபிள் பிரான்ச்சஸ். இந்த மெத்தட், இப்போ இந்த பிளான்ட்டுக்கு வந்து பிரான்ச் இருக்குது, இதை நம்ம பெண்ட் பண்ணும்போது இது உடையக்கூடாது, ஃப்ளெக்சிபிளாக டேர்ன் ஆகணும். அந்த மாதிரி பிளான்ட்ஸுக்கு தான் மவுண்ட் லேயரிங் ஒர்க் அவுட் ஆகும். த லோவர் பிரான்ச் வித் லீவ்ஸ் இஸ் பெண்ட் டு த கிரவுண்ட் அண்ட் பார்ட் ஆஃப் த ஸ்டெம் இஸ் பரீட் இன் த சாயில் அண்ட் டிப் ஆஃப் த பிரான்ச் இஸ் எக்ஸ்போஸ்ட் அபவ் த சாயில். இந்த டயக்ராமை பார்த்தாலே கிளியராக புரியும். இந்த லோவர் பிரான்ச்
சாயிலுக்கு பக்கத்தில் இருக்க பிரான்ச்சை வளைச்சி அந்த பிரான்ச்சோட பாதி இடத்த சாயில் வச்சு மூடிடுறாங்க. மூடினோடனே மேலே ஒரு வெயிட் வச்சிடுறாங்க ஸோ தட் த பிரான்ச் டோன்ட் கம் அபவ் அகேன். நெக்ஸ்ட்டு இந்த லீஃப் இருக்க பார்ட்டை மட்டும் சாயிலில் இல்லாமல் திருப்பி கர்வ் பண்ணி மேலே எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. ஸோ இந்த இடத்துல என்ன ஆகும்னா ஃபியூ டேஸ் கழித்து ஒரு ஃபியூ மந்த்ஸ் கழித்து ரூட்ஸ் டெவலப் ஆகும் இந்த ஸ்டெம்மில். நெக்ஸ்ட்டு இதிலேருந்து டெவலப் ஆனோடனே இந்த இடத்த கட் பண்ணிடுவாங்க. ஸோ இது ஒரு செப்பரேட் பிளான்ட் நம்பர் 1ஆக இருக்கும், இது இன்னொரு பிளான்ட் நம்பர் 2ஆக இருக்கும். ஸோ திஸ் இஸ் திஸ் ப்ராசஸ். So after the roots emerge from the part of the stem buried in the soil, a cut is made in the parent plant. இதுதான parent plant. So parent plantல கட் பண்ணுறாங்க சொன்ன மாதிரி. So that the buried part grow into a new plant. இது buried part. So இது ஒரு new plant number 2ஆக வளர்ந்தது. So this is mound layering. Diagram is also simple, so you can also add diagram for the presentation purpose. And second type is air layering. ஏர் லேயரிங்கும் ஸ்டெம்மில் ரூட் வளர வைக்கிறது தான். ஸோ அதுக்கான டயக்ராம் இஸ் திஸ் ஒன். இன் திஸ் மெத்தட் த ஸ்டெம் இஸ் girdled at the nodal region. girdledனா இந்த இடத்துல இருக்க அந்த சைடில் இருக்க பார்க் பார்ட்டை மட்டும் சுரண்டி எடுத்துருவாங்க. தட் இஸ் கால்ட் இஸ் girdled at the nodal region and hormones are applied to this region which promotes rooting. இந்த இடத்துல ஹார்மோன்ஸ் வந்து அப்ளை பண்ணுவாங்க, அதாவது ப்ரஷ் மாதிரி யூஸ் பண்ணி ஹார்மோன்ஸ் அப்ளை பண்ணுவாங்க. இந்த ஹார்மோன்ஸ் எதுக்குன்னா இந்த ஹார்மோன்ஸ் வந்து அந்த இடத்துல ரூட் டெவலப் ஆகிறத வந்து என்ஹான்ஸ் பண்ணும், ஃபாஸ்ட்டாக வளர்கிறதுக்காக அதை வந்து என்ஹான்ஸ் பண்ணிவிடும். ஸோ திஸ் போர்ஷன் இஸ் கவர்ட் வித் அ டேம்ப் ஆர் மாய்ஸ்ட் சாயில் யூஸிங் அ பாலித்தீன் ஷீட். இந்த இடத்துல ஒரு மாய்ஸ்டாக ஈரப்பதமுடைய சாயிலை வந்து பிடிச்சு விட்டு ஒரு பாலித்தீன் கவரை வச்சு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா அந்த மாய்ஸ்சர் வந்து எவாப்ரேட் ஆகி போய் எஸ்கேப் ஆகாமல் இருக்கிறதுக்காக பாலித்தீன் கவரை வச்சு கவர் பண்ணிடுவாங்க. ஸோ ஆஃப்டர் அ ஃபியூ மந்த்ஸ் ஆஃப் வீக்ஸ் இந்த இடத்துல ரூட்ஸ் டெவலப் ஆகும். நெக்ஸ்ட்டு இந்த பேரண்ட் பிளான்ட்லேருந்து இது தனியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை எடுத்துகிட்டு போய் இன்னொரு பாட்டில் பிளான்ட் பண்ணி நம்ம இன்னொரு பிளான்ட் நம்பர் 2ஆக வளர்க்க முடியும். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் ஏர் லேயரிங். ஏன்னா ஏர்லேயே வந்து அதை லேயரிங் பண்ணுறாங்க. The roots emerge in these branches after 2 to 4 months. 2 to 4 months எடுக்குது அந்த பவுச்சில் ரூட்ஸ் டெவலப் ஆகிறதுக்கு. Such branches are removed from the parent plant and grown in a separate pot or ground. அது ஒரு செப்பரேட் பாட்லேயோ இல்லைனா கிரவுண்ட், அது அந்த பிளான்ட்டுக்கு பேரண்ட் பிளான்ட்டுக்கு பக்கத்துலேயோ அதை நம்ம பிளான்ட் பண்ணி வைக்கும்போது அந்த ரூட்ஸ் அந்த சாயிலில் grip பிடிச்சி அது இன்னொரு பிளான்ட்டாக வளருது. So this is layering part. Thank you for watching and please do like, subscribe and comment on this video for part 2. Thank you guys.